ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, திருச்செந்தூர் முருகனே போற்றி போற்றி என்று பதிவிடு. நிச்சயம் உனக்கானது கிடைக்கும். என் செல்வமே, அன்பை மனம் உவந்து பரிமாறிக்கொண்டாலே எப்போதும் சண்டை வராது என்று உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையோடு இரு. சின்ன சின்ன சச்சரவோ மனக்கசப்போ வந்தாலும் விட்டு கொடுத்து பேசி சமரசமாயிக்கோ. நிச்சயம் உன் வாழ்க்கையில் உன் உறவு உன்னை விட்டு நிச்சயமாக பிரிய மாட்டார்கள். அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி. உன் வாழ்க்கையே உன் கையில் கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கானதாக இனி இருக்கும். பொன்னான வாழ்க்கையை அழகாக வாழ்ந்து கொள். உனக்கு என்றும் பக்கபலமாக உன் திருச்செந்தூர் முருகன் நிச்சயமாக இருப்பேன். உன் முருகன் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நிறைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த நிகழ்வுகள் எல்லாமே உன் வாழ்க்கையில் நடக்க துவங்கிவிடும். இன்னும் 10 நிமிடத்திற்குள் பார். இன்றிலிருந்தே இப்போதே இன்னும் 10 நிமிடம் முதலே உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றும் நான் அனைத்தையும் செய்ய தொடங்கி விடுவேன். இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கும். உன் திருச்செந்தூர் முருகனின் சத்திய வாக்கு. பயப்படாமல் இரு. வாழ்க்கை வாழ பயப்படக்கூடாது. உன் வாழ்க்கையில் நல்லவைகள் நடக்க தொடங்கிவிட்டன. அது தெரியவில்லையா உனக்கு? இனி எல்லாம் வெற்றிதான். உனக்கான நல்ல பாதையை இந்த முருகன் உருவாக்கிவிட்டேன். நீ செய்த நன்மைகளும் நல்ல எண்ணங்களும் உனக்கு பலன் தரப்போகிறது. பொறுத்திருந்து பார். இனி எதுவும் உன்னை துன்புறுத்தப் போவதில்லை. நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. முருகனின் ஆசீர்வாதத்தால் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகப் போகிறது. உன் வாழ்க்கை என் பார்வையில் தான் இருக்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், உனக்கு என்னென்ன நடக்கும், என்னென்ன உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்பதை தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எப்போதும் எங்கேயும் இந்த முருகனை நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன். நான் சொல்வதெல்லாம் அருள் வாக்கு மட்டுமல்ல, தெய்வ வாக்கு, சத்திய வாக்கு. நான் அனைத்திலும் இருந்து இந்த முருகன் தந்தையாக இருந்து பாதுகாத்து உன்னை வழிநடத்தி செல்லப் போகிறேன். யாரெல்லாம் உன்னை வெறுத்தார்களோ அவர்கள் ஆச்சரியப்படும் அளவு தத்தளித்த உன்னை என் கரம் கொண்டு இழுத்து வந்திருக்கிறேன். தினம் தினம் ஒவ்வொரு சோதனையும் உன் மனமே உனக்கு நடத்துகிறது. அது ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு படிப்பை தந்தது தானே. நீ தாண்டி வந்த நிமிடங்கள், நொடிகள் உன் மனதின் பக்குவத்தை காண்பிக்கிறது தானே. உயர்வான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். நீயும் நிறைய இடங்களில் விழுந்து விட்டாய். நானும் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஒரு முறை விழலாம், இருமுறை விழலாம். ஆனால் எழுந்து நின்று விடாமல் உன்னை வீழ்த்து வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாகத்தானே அமைந்தது. கீழே நீ விழுவதை பற்றி கவலையே படாதே. உன்னை தோல் தாங்கி இந்த முருகன் அரவணைப்பேன். சரிதானே நான் கூறுவது? உன் மனக்கஷ்டங்கள் எல்லாம் மறையும் நாள் உனக்கு வெகு தூரத்தில் இல்லை. உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசத்தை தேடி முடிந்து விட்டது. மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அழிவதில் தொலைந்து கொண்டிருக்கிறது. நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு தர வேண்டும் தானே. தெரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ. எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரம் இல்லை என்பதை புரிஞ்சுக்கோ, அறிஞ்சிக்கோ. இனிமேல் அப்பத்தான் நீ கலங்க மாட்டாய். நீ விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன்னை வேண்டாம் என்று யார் கூறிவிட்டு சென்றாலும் அவர்களிடத்தில் கோபத்தை மட்டும் காட்டாதே. நீ அழகாய் இருப்பதை விட அன்பாய் இருந்தால் 1000 உறவுகள் உன்னை தேடி வரும். ஒரு நாள் உன் வாழ்க்கை மாறும். நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன்னை வந்தடையும். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே. நீ உறவுகள் உன்னை பாராட்ட வேண்டும் தானே. அப்போ இந்த முருகன் சொல்வதையெல்லாம் கேள்.
உன் திருச்செந்தூர் முருகன் சொன்னால் சொன்னதை நடத்தி காண்பிப்பேன். ஆனாலும் உன்னிடத்தில் ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் உன்னை அழுத்தி கொண்டிருக்கிறது. அதனால்தான் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அந்த தாக்கமும் உன் மனதில் அதிகம் இருந்தாலும் உன் முகம் காட்டிக் கொடுக்கிறதே. நீயும் வெளியில் தெரியக்கூடாது என்று நினைக்கிறாய். ஆனால் அகத்தின் அழகு முகத்தில் தெரிந்துவிட்டது. 2 கைகளையும் கூப்பி இந்த திருச்செந்தூர் முருகனை மனதார வழிபடு. எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சரி, எங்கிருந்தாலும் சரி, உனக்கான வேலையை நான் முடித்து காண்பிப்பேன். என்ன நடந்தாலும் சரி, என்ன மாறினாலும் சரி, எப்போதும் உனக்கானதை நான் செய்து தராமல் செல்ல மாட்டேன். உனக்கானதை நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன். உன்னுடைய எதிர்பார்ப்போ ஏமாற்றம் தந்து கொண்டிருக்கிறது. அதற்காக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியுமா? ஆனால் ஒன்று, யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிஞ்சுக்கும். தோல்வி என்பது உன்னை சந்திக்கும் முன்னே சந்தித்து பார்த்தால் தோல்வி உன்னை சந்திக்க சிந்திக்கும். நிச்சயமாக இன்று நீ கஷ்டப்படுவது கூட நாளை நீ நன்றாக இருப்பதற்காகத்தான் நீ நம்பணும். தைரியமாக நீ வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டே இரு. வாய்ப்பை இழந்தவர்கள் வருத்தப்படுகிறார்கள். வாய்ப்பை பெறாதவர்கள் போராடுகிறார்கள். வாய்ப்பை உருவாக்கி கொள்பவர்கள் மட்டும்தான் ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற நான் இருக்கிறேன். நான் இருக்கும்போது உனக்கு எந்த பாதிப்பும் வரவே வராது. நல்லது நடக்கும். எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை என்று அடிக்கடி நீ நினைப்பாய். நல்லவர்களை சோதனை செய்து மேலும் நல்லவர்களாக்கி உன்னை உயரச் செய்வதுதான் என்னுடைய விளையாட்டு, இந்த முருகனின் விளையாட்டு. நீயும் உன் வாழ்க்கையில் உயரப் போகிறாய். உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவேன், நம்பு. நீ வெளிச்சத்தின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்கு உன்னை வழிநடத்தி செல்வேன். திருச்செந்தூர் முருகனே போற்றி போற்றி என்று பதிவிடு. எப்போது நீ அழைத்தாலும் நான் வருவேன். எல்லாம் சரியாகிவிடும். அப்பா இருக்கிறேன் உனக்கு. உன் கண்ணீரை துடைக்க வந்தேன் நான். நீ என்னை நினைத்தாலே போதும், நான் உன்னுடன் இருப்பேன். உனக்கானதை செய்து தருவேன். வாழ்க்கையில் நீ பிறந்ததிலிருந்தே கஷ்டம் வறுமை என்று பார்த்து அனுபவித்து விட்டாய். உன் நேரம் இப்படி என்று நீயாக நினைத்து கொண்டாய். இல்லை, நீயும் ஆள பிறந்தவன் தான். நீ நினைத்தது நிச்சயம் நடக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது. அதுவரை காத்திரு. உனக்கு அனைத்தும் நல்லதாக நான் நடத்தி காண்பிக்கிறேன். வெற்றி கிடைக்குமா என்று வருந்தாதே. நீ தனியாக போராடுவதே வெற்றிதான். நிச்சயமாக உன்னுடைய பாதை நல்ல பாதையாக இருக்கும்போது உனக்கான பாதையை நான் காண்பித்து உனக்கு வாழ்க்கையில் வெற்றியை காண்பிப்பேன், தருவேன். ஓம் திருச்செந்தூர் முருகனை போற்றி போற்றி.